மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அது இப்போ சமையல் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான். இப்போ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் எண்ணெய் பிரச்சனை தான் பெரும் பிரச்சனையாக இருக்குது. முன்னே நான் சொல்லியிருக்க விஷயந்தான் இது. எண்ணெயை பற்றி நிறைய பேசியிருக்கேன். அதாவது ஒரு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, தன்னை பார்த்து பின்ன பாருமா. எப்படி? தன்னை பார்த்து பின்ன பாரு. பின்ன என்ன, நான் அடுத்தவனே உன்னை முதல்ல பார்த்த நீ ஒழுங்கா இருக்கான்னு பாடுறா, அப்புறம் பாடுறா அடுத்தவனேமா. அது மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ சாப்பிடுகின்ற எண்ணெயை பார்த்து உன்னையை பாருங்க. நான் சொல்கிறது எண்ணெய்னா அந்த எண்ணெய் சொல்கிறேன். எண்ணெய் படிவேல் ஐயா சொன்ன மாதிரி காமெடியில் எண்ணெய் வாங்க வந்தேன், எண்ணெய் தான் வாங்க வந்தேன், எண்ணெயை வேணும், எண்ணெய் தான் வேணும். அந்த மாதிரி எண்ணெயை வைத்தே நம்முடைய உடல் கூறுகளை நாம் அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி கொடுத்த விஷயம். எண்ணெய் தேவை தான், என்ன மாதிரி எண்ணெய் தேவைன்னு ஒரு கணக்கு இருக்குது. இன்றைக்கு எண்ணெயால் தான் எல்லா பிரச்சனையும் உருவாகிட்டுருங்கிறத மனசில் வச்சுக்கணும். அப்போ நாம் இதில் என்ன சொல்ல வரோன்னா, அதை வாங்காத இதை வாங்காதெல்லாம் சொல்லலை. என்ன தேவை, என்ன மாதிரி எண்ணெய் தேவைங்கிறத பற்றி தான் நம்ம பேசுகிறோம். அதாவது நல்லா புரிஞ்சுங்க, கடலை எண்ணெய் அவசியமாக தேவைதான் உடம்புக்கு. மறுப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லெண்ணெய் மட்டும்தான் தேவை அப்படின்லாம் கிடையாது. கடலெண்ணெய் வேணும். கடலெண்ணெயை தாளிப்பது, அதாவது குழம்பு வகைகளுக்கு அதிகமான அந்த காரங்கள்லாம் பயன்படுத்துறீங்கல்ல, காரத்தன்மையான குழம்புகளுக்கு நல்லெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தணும். சாம்பார் இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே கடலெண்ணெயை நீங்கள் பயன்படுத்தணும். சாம்பாருக்கு நல்லெண்ணெயை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பர்களே. குழம்புகளுக்கு நீங்கள் குழம்பு வேறு சாம்பார் இல்லையா, பயன்படுத்துங்க. எங்கெல்லாம் காரத்தை நீங்கள் அதிகப்படுத்துகின்ற நிலைமை வருதோ அப்போ நல்லெண்ணெய்க்கு போயிருங்க. சரி, இது காரம் எங்கெல்லாம் குறைவாக இருக்கிறதோ அப்போல்லாம் கடலெண்ணெய்க்கு வந்துடுங்க. இது சிறப்பாக இருக்கும். இதுதான் உணவு சமையல் தயாரிப்பதற்கு உண்டான வழிமுறை. சரி, இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த எண்ணெய் சுத்தமான உங்களோட, அதாவது உண்மையிலேயே கடலை எண்ணெய் தானா என்பதை நீங்கள் ஆராய்ச்சி. எதையுமே நம்ம நல்ல பொருளை பார்த்து வாங்கணும். செக்கில் கண் முன்னால் ஆட்டியே இன்னைக்கு விற்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த மாதிரி முறையாக செக்கு எண்ணெயாக வாங்கி கொள்வது சேமம், உத்தமம். அது நல்லெண்ணெயாக இருக்கட்டும், கல்லெண்ணெயாக இருக்கட்டும். அதே மாதிரி என்ன மாதிரி எண்ணெயை பயன்படுத்தணும், சமையலுக்கு சுத்தமான விளக்கெண்ணெய் பங்கு வகிச்சு ஆகணும். அது கடலெண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி, 3/4 பங்கு கடலெண்ணெயும் 3/4 பங்கு நல்லெண்ணெயும், அதில் 1/4 பங்கு அதில் போய் கலக்கிறது என்ன, விளக்கெண்ணெய் கலக்கணும். 1 லிட்டர் நல்லெண்ணெய்க்கு 250 கிராம் விளக்கெண்ணெய். இந்த முன்னே நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. 1 லிட்டர் கடலெண்ணெய்க்கு 250 கிராம் விளக்கெண்ணெய் கலந்து தான் நீங்கள் சமையல் பண்ணணும். பண்ணினீங்கன்னா அது ஆரோக்கியமான உணவாக மாறும். இதெல்லாம் அது இன்றைய காலத்தில், இந்த கெமிக்கல் காலத்தில் இதையாவது நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுடைய உடல் கூறு சிறப்பாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், விளக்கெண்ணெய் கலக்காமல் விருந்தை தயாரிப்பதற்கு செல்லாதீர்கள். விருந்துக்கு மருந்தாக பயன்படுவது விளக்கெண்ணெய் என்பதை விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் இந்த மிஸ்டர் லேடிஸ் மூலமாக. மிஸ்டர் லேடிஸ் மிக அரிய பெரிய நுட்பமான சித்தா விஷயங்களை பூராமே என் வாயிலாக உங்களுக்கு நிறைய சொல்லி கொண்டிருக்கிறது. அதுக்கு அது நான் செய்த புண்ணியமாகவும் மிஸ்டர் லேடிஸுக்கு நான் நன்றியும் தெரிவித்து சித்தர்களை வணங்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். மிக முக்கியமாக எத்தனையோ நாங்கள் பதிவுகள் வெளியிட்டிருக்கலாம். இந்த எண்ணெய் பதிவு மிக முக்கியமான பதிவு. எல்லாருக்கும் இது போய் சேரணும். எல்லாரும் ஒழுங்காக அந்த கண்டென்ட்டை முழுசாக உள்வாங்கி 1 முறைக்கு 2 முறை உள்வாங்குங்க. விளையாட்டு இல்லை, சும்மா மேலோட்டமாக போயிடாதீங்க. காரணம் என்னன்னா, இப்படித்தான் நீங்கள் வாழணும். நோயே இங்கேருந்து ஆரம்பிக்குது. குடல் சரியானா உடல் சரியாகும். குடல் சரியாகிறதுக்கு ஒரே வழி விளக்கெண்ணெய் கலந்து சமையலில் பயன்படுத்துவதுதான் குடல் சரியாவதற்கு மிக எளிய நுட்பமான வழிமுறை. இதுக்கு போய் நீங்கள் தலையை இடிச்சுக்கிட்டு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்க வேண்டாம்.
எங்களிடம் வந்தாலுமே நீங்கள் காசு கொடுத்தா மருந்து வாங்க வேண்டியிருக்கு. எங்கே போனாலுமே காசே கொடுத்தாலும் மருந்து சாப்பிட்டு உடலை தேடுறதை விட விருந்து சாப்பிட்டு உடலை சரியாக வைத்துக் கொள்வது தான் சிறந்த அறிவு. அதுக்கு தான் இந்த ஐடியாலாம் நான் சொல்கிறேன். யாம் பற்ற இன்பம் பெருக வையகம், அந்த அடிப்படையில் அது மாதிரி செய்யுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் சொன்னால் இப்போ அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். ஒரு மிகப்பெரிய ஃபேட்டி லிவர், அவர் ஃபேட் ஆயிடுச்சு, அந்த ரொம்ப ஃபேட்டாக இருப்பார். அதே நேரத்தில் மனசில் காட்டாமல் இருந்தார். அவருக்கு என்னடா அவர் வந்து கேட்குறாரு, ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க. வயசு 40 கடந்துடுச்சு. கிட்டத்தட்ட 132 கிலோ இருந்தார் என்கிட்ட வரும்பொழுது. நான் மருந்து கொடுத்தேன். ஆனால் உங்கள்கிட்ட இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உதாரணம் சொல்கிறேன். இதை சொல்லிட்டு தான் மருந்து கொடுத்தேன். வேட்டியில் உடம்பு குறையும், 80 கிலோவாக மாறும். எவ்வளோ நாளில்? 3 மாதத்தில். ஆனால் நீங்கள் உணவில் இதை கடைப்பிடிக்கணுங்க. விளக்கணை தான் சொன்னேன். என்ன மாதிரி மருந்து எடுத்தாலும் சரி, குடல் சரியாக இருக்கணும் ஐயா. உடல் சரியாக இருக்குன்னா குடல் சரியா. அப்போ குடல் தளத்தை சரி செய்வது எது அப்படின்னா விளக்கெண்ணெய். விளக்கெண்ணெயை சரியாக செய்யணும். அதே மாதிரி இந்த மருத்துவத்தில் இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். இந்த எண்ணெய்களை இப்படி பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த நல்லெண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, வாரத்திலே முடியாதவங்க மாதத்தில் ஒரு முறையாவது எண்ணெய் குளியல் போட்டுருங்க ஐயா. அது இப்போ வெய்ய காலம் வேறு வருது. சூட்டை தவிர்க்கணும்னு சொல்லி என்னென்னமோ போய் வேலையெல்லாம் பண்ணுவீங்க. அதெல்லாம் விட்டுருங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் சூட்டை தவிர்க்க உண்மையான சிறப்பு வழி இது ஒன்று தான், எண்ணெய் குளியல். எண்ணெய் குளியல் சூரிய உதயத்துக்கு பிறகு தான் எண்ணெய். ரொம்ப பேருக்கு அந்த விஷயம் தெரிய மாட்டுது. தீபாவளி என்று போது சதுர்த்தசி திதியில் துவங்கி தீபாவளி வருது பார்த்தீங்களா, சதுர்த்தசி திதிக்கு வந்து சூரிய உதயமாயிடக்கூடாது, அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஆனால் மற்ற நாட்கள் எல்லாத்துலேயுமே தீபாவளி குளியல் வேற. எண்ணெய் தேய்த்து குளிக்கிற முறை என்ன தெரியுமா? சூரிய கதிர்கள் நம்ம உடம்புக்குள்ள பாயணும். அது வீட்டில் இருந்தாலும் பாயும். சூரியன் உதிச்சதுனால எண்ணெய் தேய்க்கிறது தான் சிறப்பு. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. நான் எனக்கு டைம் கிடைக்கல, நைட்டில் குடிக்கிறேன், வேஸ்ட்டு. சூரிய காலையில் தான் டயத்தை ஒதுக்குங்க. எதுக்குன்னு? உங்கள் உடம்புக்குன்னு ஒதுக்குங்க. என்ன டைம் இல்லை, ஒதுக்குங்க ஐயா. அறிவு சார்ந்து செயல்படுங்கள். அப்போ காலையில் எண்ணெய் வச்சு குடிச்சிடணும். இந்த நல்லெண்ணெய் வந்து உடல் பூரா முழுக்க தேய்ச்சி 1 மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்கணும். சுட வச்சுக்கலாமா ஐயா? எண்ணெயை கொஞ்சம் தாராளமாக சுட வச்சுக்கலாம். ரொம்பலாம் சுட வைக்கக்கூடாது, கொதிக்கலாம் விடக்கூடாது. கொஞ்சம் சூடு ஏற்றி அப்படியே தேய்க்கணும். கொதிச்சிருச்சுனாலும் பெஸ்ட். ஏன்னா அதோடைய தன்மைகள் மாறுது. பச்சையாகவும் தேய்க்க வேண்டாம், கொஞ்சம் சூடாக்கிட்டு தேய்ச்சிங்கன்னா மிக சிறப்பு. அதுதான் சரி. அப்படி எண்ணெயை தேய்ச்சி அப்படி குளிச்சிங்கன்னா இந்த 3 வாரம் மட்டும் பாருங்கள், அவ்வளவு இதமாக இருக்கும் உடம்பு. இந்த டென்ஷன், இந்த ப்ரெஷர் நோயாளிலாம் இதெல்லாம் சூப்பர். அப்படி செய்யுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து எண்ணெய் சமையல் எண்ணெய் எப்படி பயன்படுத்தணும், இதில் இன்னொரு சிறப்பையும் சொல்கிறேன். அது வெளிநாட்டு சிறக்காக இருந்தாலும் பரவாயில்ல. இது என்னுடைய அனுபவ ரீதியாக நான் ஒரு 7 நாடுகளுக்கு செல்லும் பொழுது, அதில் முக்கியமாக சமீபத்தில் 7 நாடுகள் பயணம் இருக்குது எனக்கு, போய் அனுபவம் இருக்குது. அதில் இந்த சுவிட்சர்லாந்துன்னு ஒரு நாட்டுக்கு போனேன். அங்கே போய் அங்கே தான் சாதாரண விஷயம் தானே, எல்லாருமே பணம் படைத்தவர்கள் தானே. அங்கே நான் வந்து இந்த உணவெல்லாம் பிடிக்கல எனக்கு. நானே சமைச்சு சாப்பிட்டேன். பொன்னி அரிசி, நம்ம தமிழர் கடையில் போய் பொன்னி அரிசியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்டோம். அப்போ விளக்கெண்ணையை தேடினேன். இல்லைண்ணே விளக்கெண்ணெயெல்லாம் கிடைக்காதீங்க அப்படின்ட்டாங்க. என்னடா வம்பா போச்சு அப்படின்ட்டு, என்ன ஆலிவ் ஆயில்னு ஒன்று இருக்குங்க, இங்கேயும் இருக்குது. எல்லாருமே இங்கே வசதியானவர்கள்லாம் பயன்படுத்துகிறது தானே இது. அதை பற்றி நமக்கு தெரியும். சரி என்ன பண்ணுறேன்னு பயன்படுத்தினேன். வேறு வழி இல்லை, மற்ற எண்ணெயெல்லாம் சரியில்லை இங்கே. அதனால கடலெண்ணெய் எல்லா எண்ணெயும் இருந்துச்சு, எனக்கு பிடிக்கல. அது வந்து சுத்தமாக இல்லை, நல்ல எண்ணெய்கள் கிடையாது எதுவுமே. நல்லெண்ணெயும் சரியில்லை, நல்லெண்ணெயே கிடையாது இங்கே. அப்போ இதை எடுத்து நான் பயன்படுத்தினேன். ஐயா 1 வாரம் மிகுந்த ஆரோக்கியமாக என்னுடைய உடல் இருந்தது. இந்த ஆலிவ் ஆயில் வந்து அங்கே வந்து அந்த குவாலிட்டியாக கரெக்டாக கிடைக்கும் பொழுது எங்கே கிடைச்சாலும் சரி தான். ஆலிவ் ஆயில் குவாலிட்டியான ஆலிவ் ஆயில் மிகச்சிறந்த எண்ணெய். நல்லா புரிஞ்சுங்க. உடம்பு குறைக்காத, உடம்பை ஆரோக்கியமாக வைத்திருக்கும் அற்புதமான எண்ணெய் இது. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆலிவ் ஆயில் பயன்படுத்தலாம்.
சுத்தமான ஆலிவ் ஆயிலாக இருந்தால் கண்டிப்பாக பயன்படுத்தலாம். அதெல்லாம் தெரிஞ்சு நீங்கள் வாங்கிக்கங்க. எதுக்கு இதை சொன்ன வந்தேன்னா, எந்த அனுபவத்தில் நான் ஒரு 10 நாள் 15 நாள் அதில் தான் சமைச்சு சாப்பிட்டேன். அப்படி அந்த நாட்டில் சமைச்சு நானே சமைச்சு சாப்பிட்டுக்குவேன். அதில் என்னை பற்றி நான் எப்போதுமே வந்து மருத்துவ ஆராய்ச்சி பண்ணுறது உண்டு. எதை சாப்பிட்டாலும் அன்று உடம்பு என்ன செய்யுது, நாடு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பொருள் என்ன செய்யுதெல்லாம் பார்ப்பேன். இதை பார்த்து தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கேன். இதான் உண்மை. நான் முதல்ல பார்த்துக்குவேன். அப்போ இந்த ஆலிவ் எண்ணெய் சிறப்பான எண்ணெயாக எனக்கு தென்பட்டது. நம்முடைய நல்லெண்ணெய்க்கும் கல்லெண்ணெய்க்கும் ஈக்குவலாக இருக்குது, மாற்று கருத்தே கிடையாது. ஆக தாராளமாக ஆலிவ் எண்ணெய் பயன்படுத்தலாம். உடலில் தேய்ச்சி குடிக்கிறது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். சமையலுக்கு மட்டும் இல்லை, எப்படி நல்லெண்ணெயை பயன்படுத்தணும் அது மாதிரி ஆலிவ் எண்ணெயை பயன்படுத்தினால் உடம்பு உண்மையிலே தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, தோலில் இருக்கக்கூடிய வியாதிகள் அனைத்துமே நீங்கும். நல்லெண்ணெய்க்கு என்னதோ அதை விட பன்மடங்கு அந்த வேலையை அது செய்யுது. ஆகவே இந்த எண்ணெயை இவ்வாறு நீங்கள் பயன்படுத்தணும். நான் சொன்ன விதமாக சமையலுக்கு இப்படி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா என்றும் மாறா இளமையோடு தேறிய வாழ்க்கையை, தெள்ளிய வாழ்க்கையை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆகவே நண்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.